Welcome to DRPG TRP Coaching Center for Zoology. Today, we're going to look at some MCQs relating to biostatistics. Biostatistics பொறுத்த வரைக்கும் நமக்கு most easiest unit சொல்லலாம் and most scoring unit with low quantity of studying. So கொஞ்சம் படிச்சாலும் நம்ம we will be able to score more marks from this unit. So இந்த யூனிட்ல நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தரவா இருக்கணும். சரிங்களா? ஸோ பேசிக் ஃபஸ்ட்டு அந்த யூனிட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த பேசிக் ரிசர்ச் அந்த ப்ரைமரி செகண்டரி டேட்டா, ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் அண்ட் ஒன் மோர் அப்டேட். நமக்கு எக்ஸாம் தள்ளி போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம எக்ஸாமுக்காக படிக்கலாம்னு சொல்ல நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்டடிங் ஹேபிட் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பிகாஸ் யூ வாண்ட் டு பிகம் எ டீச்சர். இப்போ நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸாம் எப்போ வருது, எந்த டைமுக்கு வருது, அப்போதான் நம்ம படிக்கணுமா, இல்லைன்னா எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா நம்ம படிக்கக்கூடாதா, இந்த மாதிரிலாம் திங்கிங்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் யூ வாண்ட் டு பிகம் எ டீச்சர், you have to keep on studying more and more. சரிங்களா? ஸோ அதுதான் பேசிக் குவாலிட்டி ஆஃப் பீயிங் எ டீச்சர் ஆர் ஆஃப் பிகமிங் எ டீச்சர். சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்காக மட்டும் படிக்கக்கூடாது, நம்மளோட அறிவு தொடர்ந்து வளர்த்துட்டே இருக்கணும். நான் இதனால எக்ஸாம் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. எக்ஸாம் கேஸ் இந்த மாதிரி ஃபைல் பண்ணியிருந்தாலும் கூட டிஆர்பி தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தே வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டென்டேட்டிவ் டேட் தான் நான் சொல்லியிருந்தேன், நான் எந்த டேட்லாம் நடத்துவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக எந்த மாதிரி பெட்டிஷன் போட்டாலும் சரி, it is in their hands. அவங்க கையில் தான் இருக்கு. அண்ட் it is in their absolute discretion. அவங்களே தனிப்பட்ட முடிவு மட்டும்தான். சரிங்களா? ஸோ அவங்க கோர்ட்ல எந்த மாதிரியான சொல்லலாம். ஸோ அதனால we should not like quit studying. நம்ம படிக்கிறது விடக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ let's get into the first question with regard to biostatistics. Let me raise this one. A researcher uses data from the National Family Health Survey, NFHS, for her analysis. This data is an example of what கேட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க they used the data from this organization NFHS சொல்லிட்டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேலேருந்து அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ண டேட்டா அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஹர் அனாலிசிஸ். அப்போ இந்த டேட்டா எந்த மாதிரி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா, இட் இஸ் நோன் அஸ் செகண்டரி டேட்டா. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் எடுத்த டேட்டாவை இவங்க செகண்ட் டைம் அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அவங்களே ரிசர்ச்சுக்காக. ஸோ தட் இஸ் நோன் அஸ் செகண்டரி டேட்டா. அண்ட் செகண்டரி டேட்டா பொறுத்த வரைக்கும் இட் கேனாட் பி ரிலையபிள். சரிங்களா? நம்ப தகுந்த மாதிரி இருக்காது. ஏன்னு சொல்கிறோம் பார்த்தோம்னா, ரிசர்ச்சரே நேரடியாக போயிட்டு அந்த ஃபீல்டில் இறங்கி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோம்னா அது பிரைமரி டேட்டா, தட் இஸ் ரிலையபிள் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? பட் இந்த கேஸில் ஆல்ரெடி டேட்டா ஹாஸ் பீன் கலெக்டட் அண்ட் டேட்டா ஹாஸ் பீன் ப்ராசஸ்ட் பை திஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல நம்ம போயிட்டு டேட்டா வாங்கணும்னா தட் இஸ் நோன் அஸ் செகண்டரி டேட்டா, தட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் லெஸ் ரிலையபிள். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் go to the question number 2. Okay. The entire set of all possible patients who could be treated with a new drug is referred to as. See, the entire set of all possible patients who could be treated with a new drug is referred to as it is referred to as population. It is referred to as population. ஏன் பார்த்தோம்னா, in statistics a population is the entire set of items. Entire set of items or individuals of interest from which data can be drawn. Okay, so
இந்த செட் ஆஃப் ஹோல் பாப்புலேஷன் இஸ் ஹோல் செட்டே வந்து இட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் பாப்புலேஷன். ஏன்னு பார்த்தோம்னா அந்த அந்த நியூ ட்ரக்கை வச்சு அந்த ஹோல் பாப்புலேஷனுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் பாப்புலேஷன். சாம்பிள்னு சொல்லக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. Okay, let's go to the question number 3. Which of the following is a method of collecting primary data? It's a method of collecting primary data. சரிங்களா? So எது வந்து method of collecting primary data அப்படின்னு பொறுத்த வரைக்கும் we always conduct a structured and unstructured interview சொல்லுவோம். சரிங்களா? Conducting a structured interview which is known as a traditional method of collecting primary data. சரிங்களா? ஸோ பிரைமரி டேட்டா வந்து கலெக்ட் பண்ற ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்வியூ மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட் மீ ரைஸ் திஸ் ஒன். Yeah, let's go to the question number 4. The variable number of children in a family is best described as, which is best described as a discrete variable. ஞாபகம் வச்சுங்க. வேரியபிள்னாவே வந்து நிறைய வேரியபிள் இருக்கு. இதுல என்னன்னு பார்த்தோம்னா it is a discrete variable. The number of children in a family is which is best described as a what? Discrete variable. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்துவமான யூனிக்னஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ தட் இஸ் நோன் அஸ் டிஸ்கிரீட் வேரியபிள். ஓகேங்களா? டிஸ்கிரீட் வேரியபிள். அண்ட் ஓகே, லெட்ஸ் கோ டு தி क्वेश्चन நம்பர் 5. The main purpose of conducting a sample survey instead of a complete census is known as is to what ன்னு கேட்டாங்க. So that is to, நல்லா ஞாபகம் வச்சுங்க, the main purpose of conducting a sample survey instead of a complete census. சர்வே அண்ட் சென்சஸ்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெமோகிராஃபிக் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெமோகிராஃபிக் ஸ்டடிஸ்னா வந்து ஒரு நாட்டில் வந்து எத்தனை மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நல்லா தெரியும், சென்சஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லார்ஜ் பாப்புலேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணவங்க பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு 100 பேர் செக் பண்ணாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 100 பேர் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படின்னு பார்த்தா they refer to as sample. ஓகேங்களா? this is to save time and cost and manpower. நல்லா ஞாபகம் வச்சுங்க. and manpower. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ். ஏன் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த சாம்பிள் சர்வேக்கு போறோம் இன்ஸ்டெட் ஆஃப் சென்சஸ்ன்னு பார்த்தோம்னா தட் இஸ் டு சேவ் டைம், காஸ்ட் அண்ட் மேன் பவர். ஓகேங்களா? Okay, so let's go to the question number 6. If researchers divide the collecting data into groups based on the blood group, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து divides the collected data into groups based on the blood grouping ABO, ஞாபகம் வச்சுங்க, ABO and AB, and this type of classification இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டால வரும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டால வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா which is known as qualitative classification. ஞாபகம் வச்சுங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கும். ஸோ ஏ பிளட் குரூப் எல்லாம் வந்து தனியாக கேட்டகரைஸ் பண்றோம், பி பிளட் எல்லாம் தனியாக கேட்டகரைஸ் பண்றோம், ஓ தனியாக பண்றோம், ஏபி தனியாக பண்றோம். ஸோ இது எல்லாமே என்ன மாதிரி பார்த்தோம்னா it is based on the qualitative analysis. It is based on the qualitative analysis. So this is known as qualitative analysis, classification of data. Okay, now first data should be collected and that should be categorized. Okay, categorized அப்படின்னு பார்த்தோம்னாவே we need to classify the data. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, let me raise this one. கொஷின்ஸை படிக்கும்போது நம்ம தரவா படிக்கணும் அண்ட் வி ஷுட் பி கீன். சரிங்களா? கொஷின் படிக்கும்போது என்னடா கொஷின் படிக்கிறமேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்கு. சரிங்களா? ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு கிராக் டிஆர்பி. ஞாபகம் வச்சுங்க. அவர்ஷன் இருக்கக்கூடாது, ஆர்வம் இருக்கணும். சரிங்களா? அவர்ஷன் என்னது? வெறுப்பு இருக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் அனலைஸ் அவர் செல்ஃப் வைல் ஸ்டடிங் ஆர் ரீடிங் ஆஃப் தி கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே, ஏழாவது கொஸ்டின் போவோம். Which of the following is a source of secondary data? சரிங்களா? So which of the following is a source of secondary data?
ஸோ எது அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ஃபவுண்ட் இன் ஏ பப்ளிஷ்டு ரிசர்ச் பேப்பர். Published research paper. Okay, so that is known as secondary data. Okay. Look at the question number 8. The variable height of a plant measured in a centimeter. Variable height of a plant measured in a centimeters can take any value within a range. Within a range. So it is therefore a continuous variable. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு செடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு 10 நாள் கழிச்சு போனோம்னா ஒரு 11 சென்டிமீட்டர்ஸ் வளர்ந்துருக்கும். ஒரு 1 மந்த் கழிச்சு போனோம்னா ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் வளர்ந்துருக்கும். ஸோ தே ஐ மீன் இந்த டேட்டா வந்து இந்த வேரியபிள் பார்த்தோம்னா விச் இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நாட் கான்ஸ்டன்ட் விச் இஸ் எ கண்டினியூஸ் வேரியபிள். ஸோ தொடர்ந்து அது மாறுபாடுகளுக்கு உட்படக்கூடிய ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வை வி ரெஃபர் திஸ் அஸ் கண்டினியூஸ் வேரியபிள். சரிங்களா? ஓகே. So let me raise this one. Go to the question number 9. In a frequency distribution table, the number of observation falling within a particular class interval is called as, which is called as class frequency. Class frequency. So, Tirumana questions, I'm going to read this out. Please listen. In a frequency distribution table, the number of observation falling within a particular class interval which is known as class frequency. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? Okay. Let's go to the question number 10. The characteristics of a good frequency distribution is that it should be exhaustive. ஞாபகம் வச்சுங்க. ஸோ எப்பவுமே வந்து a good frequency distribution should always be exhaustive. ஓகேங்களா? ஓகே. Let's go to the question number 11. So a pharma company test the side effects of a new drug. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு pharma company வந்து test the side effects of a new drug on 500 volunteers selected from a large city. The group of 500 volunteers வந்து which is known as sample. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு லார்ஜ் ஒரு 10,000 இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில 10,000 பேர் வாழக்கூடிய ஒரு சிட்டியில வெறும் 500 பேர் தான் என்னது வாலண்டரியா வந்திருக்காங்க சைட் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ரெஃபர் டு அஸ் சாம்பிள். ஓகேங்களா? ஸோ சாம்பிள்னாவே என்னது ஃப்ரம் ஏ லார்ஜ் பாப்புலேஷன் ஒன்லி ஃபியூ ஆர் டெஸ்டட் ஃபார் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ட்ரக். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Option D is the right answer. Okay. Which method of data collection is most prone to interview bias? நல்லா ஞாபகம் வச்சுங்க. பயாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருதலை பட்சமா வந்து செயல்படுறது, ஒருதலை பட்சமா இருக்கிறது. ஓகேங்களா? நல்லா பாருங்க. Which method of data collection is most prone to interviewer bias? இன்டர்வியூவர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா those who take interview. ஓகேங்களா? தோஸ் ஹோல்ட்ஸ் இன்டர்வியூ, யார் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இன்டர்வியூன்னு சொல்லுவோம். அவங்க எது அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்போ வந்து பர்சனல் பயாஸுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் இன்டர்வியூல இந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Let me raise this one. Okay, let's go to the question number 13. A variable body temperature in Fahrenheit, which is always referred to as continuous and quantitative. So continuous but quantitative. It is not qualitative. So Fahrenheit la நம்ம வந்து body temperature அளக்க போறோம் அப்படினாவே which is always a quantitative variable but continuous. ஓகேங்களா? Okay, let's look at the question number 14. When data are arranged according to the time of their occurrence. நல்லா ஞாபகம் வச்சுங்க.
when the data are arranged according to the time of their occurrence, month wise, patient admission. ஸோ இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன் எந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, விச் இஸ் நோன் அஸ் டெம்போரல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் டெம்போரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெம்போரல் கிளாசிஃபிகேஷனாவே வந்து த டேட்டா இஸ் அரேஞ்ச்டு, ஐ மீன் டேட்டா இஸ் அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் தியர் அக்கரன்ஸ், டைம் ஆஃப் தியர் அக்கரன்ஸ். ஸோ எப்பெல்லாம் நடக்குது அதை வச்சு நம்ம பண்ணோம்னா, ஸோ அந்த கிளாஸிஃபை பண்ணோம்னா தட் இஸ் நோன் அஸ் டெம்பரல் கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த டெர்மினாலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டனாவே we will be able to answer. ஓகேங்களா? So let's go to the question number 15. Which of the following is not a method? நல்லா படிங்க. Is not a method of collecting primary data in a medical context. நல்லா ஞாபகம். மெடிக்கல் கான்டெக்ட்ல வந்து எது வந்து இட் இஸ் not a method of collecting primary data. So review of historical patient record stored in a archive. சரிங்களா? ஸோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும், பேஷண்ட் சர்வே நடக்கும், லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடக்கும். சரிங்களா? எங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெடிக்கல் கான்டெக்ட்ல. பட் எக்ஸப்ட் ஆப்ஷன் டி விச் இஸ் நாட் கேரிட் அவுட் இன் தி மெடிக்கல் சிச்சுவேஷன். வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? Okay, the midpoint of a class interval is a frequency distribution is known as. நல்லா ஞாபகம் வச்சுங்க. The midpoint of a class interval in a frequency distribution which is known as class mark. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Class mark. சரிங்களா? So அதான் பார்த்தீங்கன்னா midpoint of class interval in a frequency distribution. Okay, so let's go to the question number 17. A major disadvantage of a secondary data is that எது disadvantage அப்படின்னு பார்த்தோம்னா, so the investigator has no control over how the data was collected. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் ஒரு பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன செகண்டரி டேட்டா கலெக்ஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா, which is not reliable and one more point பார்த்தோம்னா it is less expensive. இது வந்து பாசிட்டிவ், இது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவோம். ஸோ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா the investigator வந்து has no control over how the data was collected. எப்படி வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எந்த பேசிஸ்ல கலெக்ட் பண்ணாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ லெட்ஸ் லுக் அட் தி கொஸ்டின் நம்பர் 18. இது வந்து முக்கியமான கொஸ்டின். The difference between the upper and the lower class boundaries of a class interval gives what? Class width. Class width இல்ல class range ன்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. The difference between upper and lower class boundaries நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தோம்னா class width. சரிங்களா? Okay, let's go to the question number 19. Which of the following variables is discrete? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிஸ்கிரீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? டிஸ்கிரீட்னா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்துவமான ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதான் வந்து டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஆஸ்துமா அட்டாக்ஸ் பர் வீக், இது என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் a discrete variable. It is a discrete variable. நான் வச்சுங்க. So option C is the right answer. The primary objective of classification of data is to what கேட்டிருக்காங்க, ஒரு primary motive என்ன to classify the data அப்படின்னு பார்த்தோம்னா to present the raw data in a condensed and a meaningful format. அதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டாவுடைய வேலை. ஞாபகம் வச்சுங்க. ஸோ நிறைய டேட்டா இருக்கு, அதை நம்ம புரிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம ரா டேட்டாவை வந்து கண்டென்ஸ்ட் பண்ணி என்னோட ஷார்ட்டா வந்து பிரீஃபா வந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம கிளாஸ் வி ஆர் கோயிங் டு கிளாசிஃபை த டேட்டா. ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் தி கொஸ்டின் நம்பர் 21. In a study on malnutrition, in a study on malnutrition, children are classified as underweight, normal, and overweight. சரிங்களா? So
children வந்து they are classified into 3 different categories based on underweight, normal and overweight. ஓகேங்களா? So which is known as a qualitative classification. அதான் நம்ம வச்சுக்கோங்க, qualitative classification. ஓகேங்களா? நம்ம கிளாசிஃபை பண்றோம். கிளாசிஃபை பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, அண்டர் வெயிட், நார்மல் வெயிட் அண்ட் ஓவர் வெயிட். ஸோ இது மூணுமே வந்து இந்த டேட்டா கிளாசிஃபிகேஷன்ல எந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னா, விச் இஸ் நோன் அஸ் குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 22. A parameter is a measure that is derived from a population. A parameter is a measure that is derived from a population. Okay la? Oh, let me erase this one. Okay, let's go to the question number 23. Which of the following best describes a statistical population? A statistical population வந்து எது பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ a subset of individual used in a study, no, a complete set of objects or individuals of interest. சரிங்களா? So this is the right answer. So best describes a statistical population அப்படின்னாவே வந்து a complete set of objects or individuals of interest. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா, we refer this as statistical population. Okay, for a frequency distribution to be mutually exclusive, it means that a frequency distribution to be mutually exclusive, an observation can belong to only one class. Only one class. That's mutually exclusive. So option A is the right answer. A is the right answer. The main reason a census might be preferred over sampling is when எப்போ வந்து நம்ம சென்சஸ் மெத்தடே வந்து போதும்பா, சாம்பிளிங் மெத்தட் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, the cost and time involved are not constraints. சரிங்களா? காஸ்ட்டும் பற்றி நம்மளுக்கும் டைம் பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, பட் நம்மளுக்கு அக்யூரேசி தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னாவே we always go for census. We do not go for sampling method. ஓகேங்களா? So option C is the right answer. Option C is the right answer. Okay, let's look at the question number 26. The variable type of surgical procedure like laparoscopic and open robotic is measured on which scale? அது வந்து எந்த ஸ்கேல்ல வந்து மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தா, that is known as nominal scale. அதான் ஞாபகம் வச்சுங்க. The variable like type of surgical procedure is measured on which scale பார்த்தா, which is always we go for nominal scale. Okay, let's go to the question number 27. When constructing a frequency distribution for a continuous data, when constructing a frequency distribution for continuous data, which of the following is essential to avoid ambiguity? குழப்பங்களை வந்து தவிர்க்கணும்னா எதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, we always go for class boundaries. சரிங்களா? We always go for class boundaries for continuous frequency distribution. ஓகேங்களா? So option B is the right answer. Option B is the right answer. Okay, let's go to the question number 28. Researchers stands in a hospital lobby and ask every 10th visitor to fill out a satisfaction survey. So this sampling technique is called what? So this is called as systematic sampling. System ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்றுட்டு வெளியே போற ஒவ்வொரு 10 பேர்கிட்டையும் வந்து நம்ம அந்த 10வது ஆளுகிட்ட நம்ம வரோம். ஆஸ்க் எவ்ரி 10th விசிட்டர். ஓகேங்களா? எவ்ரி 10th விசிட்டர் வந்து உள்ள வரும்போது நம்ம ஆஸ்க் டு ஃபில் அவுட் எ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா, தி சாம்பிளிங் டெக்னிக், இது வந்து சாம்பிளிங் டெக்னிக் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்சஸ் கிடையாது, சாம்பிளிங் டெக்னிக். ஸோ விச் இஸ் நோன் ஆஸ் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் நல்லா ஞாபகம் வச்சுங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி 10th விசிட்டரை நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம கேட்குறோம் அப்படின்னு பார்த்தா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்சர். Look at the question number 29. Which characteristic is vital for a frequency distribution to be exhaustive? To be exhaustive அப்படின்னாவே நல்லா வச்சு which feature is vital for a frequency distribution to be exhaustive அப்படின்னு பார்த்தோம்னா which is due to an option வரும். Every observation must be included in one of the classes. Every observation must be included in one of the classes. So அப்பதான் வந்து அந்த frequency distribution will be exhaustive சொல்லுவோம். ஓகேங்களா? Okay, so let's go to the question number 30. 30th question போறோம். Secondary data is particularly useful for, which is useful for preliminary analysis and formulating hypotheses for a new research. எப்பவுமே வந்து செகண்டரி டேட்டா வந்து ஆல்வேஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிலிமினரி அனாலிசிஸ் அண்ட் முதல் கட்ட விசாரணைக்கும் அனாலிசிஸ்க்கும் யூஸ் ஆகும் அண்ட் ஃபார்முலேட்டிங் ஏ ஹைபாதிசிஸ் ஃபார் ஏ நியூ ரிசர்ச். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுதான் வந்து செகண்டரி டேட்டா வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா. சரிங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 31. The variable severity of disease, for example mild, moderate, severe, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? குவாலிட்டேட்டிவ் அண்ட் ஆர்டினல். சரிங்களா? Okay, so which of the following is a primary data source for a study on smoking habits? நல்லா ஞாபகம் வச்சுங்க. Which of the following is a primary data source for a study on a smoking habits? Okay, so a report on national healthcare trends, no. Data from a previous research paper on lung cancer, no. Responses from a newly conducted survey on smoking frequency. So option C is the right answer. Option C is the right answer. Okay, let's go to the question number 33. The class mark for the class interval 10 to 19. 10 to 19. ஓகேங்களா? ஸோ இது எது அப்படின்னு பார்த்தோம்னா which is 14.53. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பாதி தான் கிளாஸ் இன்டர்வல், அதில் பாதி தான். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து இன்க்ளூசிவ் மெத்தட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் இருக்கு. இது வந்து முக்கியமான கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுங்க. we should be thorough with this one. ஓகேங்களா? இன்க்ளூசிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ் அந்த வித் வந்து செட் பண்ணும்போது we include இன்க்ளூசிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் போவோம். 1 to 10. 1 to 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்க கிளாஸ்ல, 100 பேர் இருக்காங்கன்னா முதல்ல வந்து 0ல இருந்து 9 மார்க் வாங்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 10, இங்க 20, இங்க 20, இங்க 30, இங்க 30, இங்க 40. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம போட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து எப்படின்னு பார்த்தோம்னா which is known as a 1 to 0 to 9, இது 9 to 19, இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா 20 to 29, இது வந்து பார்த்தோம்னா 30 to 39. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ல முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் பார்த்தோம்னா இப்போ இன்க்ளூசிவ் மெத்தடு, எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடு இந்த கிளாஸோட வித் செட் பண்ணும்போது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூசிவ் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்களா, 1லேருந்து 9 மார்க் எடுத்தவங்க எதில் வருவாங்க, எதில் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் போடுவோம். 10வது வந்தாங்கன்னா இதில் போடுவோம். 10 to 19 வரைக்கும் இதில் போடுவோம். ஓகேங்களா? அப்புறம் 20 மார்க்ல இருந்து 29 மார்க் எடுத்தவங்க இதுல போடுவோம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூசிவ் மெத்தட். இதுல எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் இருக்கு. அதுல எதுன்னு பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து
0 to 9 9 மார்க் வாங்குறவங்க எதுல போடுவோம் அப்படின்னு பார்த்தா இதுல போடுவோம். 10 வந்ததுன்னா இதுல தான் போடுவோம், இதுல போட மாட்டோம். சரிங்களா? ஸோ 10 to 19 எதுல போடுவோம் அப்படின்னு பார்த்தா இதுல போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம போட்டோம்னா இது என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். ஏன்னா வந்து 10 இங்க இன்க்ளூட் பண்ணல, இங்க இன்க்ளூட் பண்றோம். ஸோ ஒரு கிளாஸோட அப்பர் பவுண்டரி வந்து சர்வ்ஸ் அஸ் லோவர் பவுண்டரி ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தயவு செய்து எல்லாரும் இது கத்துக்குங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து இதுல ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ வி மஸ்ட் பி thorough வித் ஆல் ஆஃப் திஸ் ஒன். இன்க்ளூசிவ் மெத்தட் என்னதுன்னா 0 to 9னா 9 வரையும் எல்லா மார்க்கும் இதுல தான் போடுவோம். 10 போட்டோம்னா 10ல இருந்து 19 வரையும் இங்க தான் போடுவோம். ஆனா இங்க பாருங்க 10 இங்கேயும் வந்து 10 இங்கேயும் 10. இங்க 10 10 மார்க்கெல்லாம் எதுல போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் போட மாட்டோம், இதுல தான் போடுவோம். ஓகேங்களா? இதுல போட்டுட்டு 20 வந்து பார்த்தோம்னா இதுல போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட் இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட்ல. சரிங்களா? ஸோ வி மஸ்ட் பி thorough with this concept. So let me raise this one. Let's go to the question number 34. A major advantage of the observational method for collecting primary data is that. நல்லா படிங்க அத. A major advantage of observational method for collecting primary data is that it is because of that it allows the researchers to record behavior as it actually occurs. As it actually occurs. ஸோ இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். சரிங்களா? டேட்டா கலெக்ஷன்ல நிறைய மெத்தட் இருக்கு. இது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் மெத்தடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹியூமனோட பிஹேவியர் எல்லாம் படிக்கும்போது அதோட நேச்சர் அவங்களுடைய நேச்சர் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா we allow them to act as they are. சரிங்களா? அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே வந்து அலோவ் பண்ணி we take the data. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தட் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். அதில் வந்து it allows researchers to record behavior as it actually occurs. நல்லா ஞாபகம். ஸோ ஆப்ஷன் B is the right answer. Option B is the right answer. Okay. So let's go to the question number 35. In a frequency polygon, the points are plotted using. In a frequency polygon, the points are plotted using class mark on the x-axis and a frequency on the y-axis. So this is the most important question. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டடி திஸ். சரிங்களா? இன் ஃப்ரீக்வன்சி பாலிகனில் வி ஆல்வேஸ் பிளாட் கிளாஸ் மார்க் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணுவோம்? கிளாஸ் மார்க் பண்ணுவோம். இதில் ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வி பிளாட்டு ஃப்ரீக்வன்சி ஆன் தி ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ஒய், இது எக்ஸ்ன்னு பார்த்தோம்னாவே கிளாஸ் மார்க் இங்கே, ஃப்ரீக்வன்சி இங்கே. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வி ஹவ் டிஸ்கஸ்டு நம்ம 35 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டியூ டு டைம் கன்ஸ்டைன்ட் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு கண்டினியூ. அண்ட் டைம் இருந்ததுன்னா அடுத்த வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நான் போடுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸாம் வந்து நம்ம தள்ளி போனாலும் நம்மளுக்கு ப்ளஸ் தான். உடனடியாக வச்சாலும் நம்மளுக்கு டென்ஷன் குறையும். சீக்கிரமாக எழுதிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தயவு செய்து எக்ஸாம் தள்ளி போகுதுனால நீங்க நினைச்சிட்டு லத்தாஜிக்கா இருக்காதீங்க. சரிங்களா? ஒன்ஸ் அவங்க கால் பார் பண்ணிட்டாங்கன்னாவே we should expect exam to happen at any time. ஓகேங்களா? நம்ம நாளைக்கு வச்சாலும் கூட நம்ம எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். சரிங்களா? ஸோ that is the best behavior and attitude for any aspirants to become a teacher. சரிங்களா? So thank you so much and please subscribe our channel for more updates. சரிங்களா? So thank you once again all. We'll see you in the next video.